இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் கூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்ததாயும் இருக்கிறது. இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்களேன். இதே இத வேறொரு டிரான்ஸ்லேஷன்ல நான் இதுலயே வாசிங்க. செமையில வாசிங்க. For the word of God is alive and active, sharper than any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and attitudes of the heart. Greek கசப்புரை யாரா இருக்கீங்களா? நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிரீக் யாரா வாசிங்களா? கிளே தெரியாதுன்னு சரி நான் விளக்க சொல்றேன். இந்த வேத வசனம் பொதுவாக வாக்குத்தத்த வசனம் இப்படிலாம் நம்ம ஒரு வருஷமும் ஏதாவது கற்று சொல்கிற காரியங்கள் நம்ம தியானிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் அப்படிங்கிறது வேத புஸ்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தை தேவன் நம்ம கொடுத்த வசனத்தை நம்ம எடுத்து அந்த வருஷம் முழுவதுமாய் நம்ம தியானிக்கிறோம். அதோட வாழ்க்கையினுடைய அனுபவமாய் நம்ம மாற்றுக்கிறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது வெறுமனே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்றது தான் நம்ம வாக்குத்தத்தங்களை தெரிந்து கொள்கிறோம். இந்த வருஷத்துக்காக நான் ஜெபிக்கும் போது தேவன் எனக்கு சொன்னது என்னன்னா, எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அடிப்படையே வேத வசனம் தான் அப்படின்னு. எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் என்னுடைய வார்த்தையில தான் இருக்கிறது. என்னுடைய வார்த்தையை யார் கை கொள்றாங்களோ, என் வார்த்தையை யார் கனம் பண்றாங்களோ, என் வார்த்தையை யார் நம்புகிறார்களோ விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு சகலவிதமான ஆசீர்வாதங்களும் சொந்தமாய் மாறும் அப்படிங்கிறது தான் தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அதனாலதான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாக இந்த சத்திய வசனத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இங்க தேவன் சொன்னதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். திரும்ப வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாக இருக்கிறது. இது கிங் ஜேம்ஸ்ல வாசிக்கும் போது அவர் சொல்றாரு குயிக் பாருங்க, அதுல என்ன போட்டிருக்கு? குயிக் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்னு. குயிக் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்னு. என்ஐவில வாசிக்கும் போது அலைவ் அண்ட் ஆக்டிவ் அப்படிங்கிறது. ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஜீவனும் வல்லமையும் உள்ளது. ஜீவன் உள்ளது தேவனுடைய வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வார்த்தையிலே உயிர் இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தை அது எந்த காரியமாய் அனுப்பப்படுகிறதோ அந்த காரியத்தை அது செய்து முடிக்கும். தேவனுடைய வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவனாய் மாறுகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை உயர்த்தக்கூடியது. தேவனுடைய வார்த்தை தான் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதா இருக்கிறது. அப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் அடிப்படை, ஒரு மனுஷன் ஆஸ்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதுக்கான ரகசியம் வேத புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. இந்த வேத வசனத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ, யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு அத்தனை சொந்தமா. வேத வசனத்துல சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதி வச்சிருக்கிறார். என்ன பிரச்சனைன்னா, இந்த வேத வசனத்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளாததுனால, இந்த வேத வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காததுனால பல நன்மைகளையும் பல ஆசீர்வாதங்களை நீங்கள் நானும் இழந்திருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புகிறோம், உயர்த்தப்படணும்னு விரும்புகிறோம், நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா எப்படி நன்மை வருது, எப்படி உயர்வு வருது, எப்படி ஆசீர்வாதம் வருதுங்கிற ரகசியத்தை நீங்களும் நானும் மறந்து விடுகிறோம் அல்லது தள்ளி விடுகிறோம். ஆனா இங்க இந்த வேத வாக்கியத்திலே எபிரேயருக்கு இந்த எழுதும் போது மிக ஆழமாய் அவர் பதிவு செய்கிறார். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அப்ப உண்மையான ஒரு ஜீவன் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. வல்லமை எங்க இருக்குது?
பெற்றிருக்கிறேன், அதை பெற்றிருக்கிறேன், இதை பெற்றிருக்கிறேன்னு சொல்ற ஆளுகிட்ட கிடையாது. வல்லமை எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தையில இருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் வல்லமையான வாழ்க்கை பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு வல்லமை தேவையானால் அது தேவனுடைய வார்த்தையில வசனத்துல. அப்ப தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நீங்களும் நானும் கிரகித்து இந்த 2021 வருஷத்துல வாழ போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் நானும் காண போகிறோம். அப்ப நம்முடைய வாழ்வினுடைய ரகசியம் அடிப்படை வேத வசனம் தான், வேற எங்கேயும் கிடையாது. வேத வசனத்தை அது சிறியதோ பெரியதோ பைபிள் இப்படி சொல்லுது, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று விசுவாசித்து அந்த வசனத்திற்கு நீங்கள் நானும் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை என்னையும் ஆஸ்வதிப்பார், உங்களை என்னையும் உயர்த்துவார். அப்ப நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வாக்குத்தத்தம். நம்ம வாழ்வின் அடிப்படை என்ன? தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே எந்த நன்மையும் உயர்வும் கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தைங்கிறது ஏதோ கிறிஸ்தவங்களுக்குரியது இல்லை, ஆண்டவரை நம்புகிற அத்தனை ஜனங்களுக்கும் உரித்தான ஒன்று. வேத வசனத்தின்படி நடக்க விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் சொந்தமான ஒன்று. அப்ப நீங்களும் நானும் நீதியை விரும்பி இந்த வேத வசனத்தின் மேல நம்பிக்கை வைப்போம்னா கர்த்தர் உங்களை வசனத்தின்படியாய் நம்மளோட ஆசிரியர் தெய்வம் இருக்கிறார். தொடர்ந்து சில காரியங்களை தியானிக்கலாம், உங்களுக்கு புரியும். நான் முதல்ல சில திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். இது 2021க்கான வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இது நம் வாழ்நாளுக்கான வாக்குத்தத்தம். வேத வசனம் தான் நம்ம வாழ்க்கைக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறது. நேரம் இல்லாதனால சில முக்கியமான காரியமாக சொல்லிவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை என்று வாசிக்கிறோம். முதல்ல வார்த்தை என்றால் என்ன, அதுக்கு பிறகு வாசிக்கலாம், தியானிக்கலாம். இருக்கிற நேரத்துக்குள்ளாக ஒரு சில காரியங்களை தியானத்தை நிறைவு செய்வோம். ஒவ்வொரு மாசமும் முதல் தேதியிலே அதிகமாக தியானிக்கலாம். முதல்ல வார்த்தை என்றால் என்ன? வார்த்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். வேத வசனத்திலே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்னது? வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை அப்படின்னா இயேசுதான். சுமார் 2020 வருஷத்துக்கு முன்னால தெய்வம் இந்த பூமியிலே மனுஷனாக வந்தார். அதை யோவான் பதிவு செய்யும் போது அந்த வார்த்தை மாம்சமாயிற்று என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாயிற்றான். அப்போ இயேசுவாக இந்த பூமியிலே அவர் பிறப்பதற்கு முன்பாக அவர் வார்த்தையானவர் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய வார்த்தையினால்தான் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடியது, இந்த வார்த்தை செயல்படக்கூடியது, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை தான் சகலத்தையும் செய்து முடிக்கிறதாகவும் இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தையை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இப்ப வார்த்தை என்பது முதலாவது இயேசு கிறிஸ்துடைய பெயராக இருக்கிறது. இரண்டாவது இந்த தேவனுடைய வார்த்தை தான் மனுக்குலத்தினுடைய சொத்து. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சொத்தே என்னதுதான்? வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை யார் கைக்கொள்றாங்களோ அவங்களுக்கு மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதமும் தங்கி இருக்கிறது. உள்ள போய் நிறைய தியானிக்க முடியல. இது ரெப்ளைன் பண்ண சொல்லிட்டு போறேன். இந்த தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று சொல்கிறார். அடுத்து அவர் சொன்னாரு, இருபுறமும் கருத்துள்ள எந்த பட்டயத்திலேயும் கற்கான். முதல்ல என்ன சொன்னாரு? அந்த வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. இரண்டாவது சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையானது கருக்கானது என்று சொல்லுகிறார். எப்படி கருக்கானதா? அது ஆங்கிலத்தில் ஷார்ப். எப்படி ஷார்ப்பா இருக்குமா? டபுள் எட்ஜ் இருக்கு, ரெண்டு சைடு இருக்கு. ரெண்டு சைடுல கருக்கா அவங்க சாணம் பிடிச்சிருந்தா கூட அதை விட கருக்கானதா இது. அப்ப தேவனுடைய வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ளேயும் போய் ஒரு பட்டையை செய்யற வேலையை விட பெரிய வேலையை செய்யக்கூடியதா இருக்கிறது. அது கருக்கானது. இரண்டாவது சொல்றாரு, அது உருவம் குத்தக்கூடியதுங்கிறார். எதை உருவம் குத்துமா? ஆத்மாவையும் ஆவியும் ரெண்டா பிரிக்கத்தக்கதாக, கணுக்களையும் மூளையும் பிரிக்கத்தக்கதாக. அடுத்த 1ஆம் தேதி வாங்க விவரமா தியானம் பண்ண இப்ப நேரம் இல்லை. இப்படி அது உருவ அது குத்துகிறது.
எதை மதம் எடுத்துதான்? இருதயத்தினுடைய நினைவையும் யோசனை. அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்கிறத கூட, என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத கூட இந்த வேத வசனம் உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துகிறது. புரியுதா? அவங்க என்ன நினைக்காங்கன்னு தெரியலையே, அவங்க என்ன திட்டம் வச்சுட்டாங்கன்னு தெரியலையே நம்ம சொல்றோம். ஆனா வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் நம்பும் போது, கர்த்தருடைய வார்த்தையை நடக்க ஆரம்பிக்கும் போது, அடுத்தவங்க இருதயத்துல வாயில பேசுறதே இல்ல, இருதயத்துல நினைக்கிறதையும் யோசனையும் வகையறுக்கிறது தமிழ மொழிபெயர்த்திருக்காங்க. ஆங்கிலத்துல டிசைன் பண்றதுன்னு சொல்லி போட்டிருக்கு. டிசைன் பண்றது அதை பிரிச்சு பார்க்கறது, அதை சரியா புரிந்து கொள்கிறது. அவங்க நம்மளை வந்து என்ன நினைக்காங்க, என்ன யோசிக்காங்க, என்ன திட்டம் வைத்திருக்கிறாங்கிறது கூட வேத வசனத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு வேத வசனத்தின் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதற்கு புரியுது? வீட்டில் போய் இதெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. அடுத்து பாருங்க, இது உள்ள போய் நம்ம படிக்கலாம். முதல்ல வார்த்தைன்னா என்ன, ஜெனரலா பேசும். வார்த்தை அப்படின்னா என்ன? இந்த எபிரேய ஆக்கியம் யார் இந்த எபிரேய நிருபத்தை எழுதுகிறார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம், அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனா பவுல் எழுதுறது எங்க சொல்லப்படவில்லை. எதை வச்சு ஒரு பவுல் எழுதினார் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, தீமோத்தேயுவுக்கு சிநேகிதன் இருக்கிறார், தீமோத்தேயுவை நம்முடைய சிநேகிதன் இருக்கிறார். பல இடங்களிலே அவருக்கு சொல்லாதது, அவர் மற்ற நிருபங்களில் பயன்படுத்தின வார்த்தைகளை அப்படியே இங்க பயன்படுத்துறாரு. விசேஷமாக விசுவாசத்தை குறித்து அவர் பேசும்போது, அவன் விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு அடிக்கடி அவர் சொல்றாரு. ஆபரகாம் சொல்லுவாங்க, அவர் மற்ற நிருபங்களை சொல்ற அதே வசனத்தை இங்கேயும் பயன்படுத்துறாரு. ஒரு சில இடங்களை வைத்துதான் இந்த பவுலும் சொல்றோம். அதே மாதிரி இது யாருக்கு எழுதுறார்? யாருக்கு எழுதுறார்? எபிரேய சபையாருக்கு நம்ம சொல்றோம். அதுக்கும் வெளிப்படையான ஆதாரங்கள் கிடையாது. நாம் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, அவர் பழைய ஏற்பாட்டை குறித்து அதிகமாக பேசுறது அப்படின்னாலே இது யூதருக்கு தான் எழுதியிருப்பாரு, எபிரேயருக்கு தான் எழுதியிருப்பாரு நம்புகிறோம். இது அடிப்படை. சரி, இப்ப இந்த பின்னணி யோசிச்சு பாருங்க. இந்த எபிரேயர்கள், இந்த யூதர்கள் வார்த்தை அப்படிங்கிறத நீங்களும் நானும் நினைக்கிறதுக்கும், அது உலகத்துல மற்றவங்க நினைக்கிறதுக்கும் இவங்க நினைக்கிறதுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. இந்த யூதர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய சித்தாந்தம், இது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீங்க கொஞ்சம் உள்ள போய் பார்த்தீங்கன்னா, உலக ஜனங்களுடைய நம்பிக்கை சித்தாந்தங்களை விட இவங்க முற்றிலும் வேறுபட்டவர்கள். இவங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சித்தாந்தங்களை வைத்திருக்கிறாங்க, ஒரு நம்பிக்கையா வச்சிருக்காங்க. ஆனா இந்த யூதர்களுடைய, இஸ்ரவேல் ஜனங்களுடைய, இந்த எபிரேயருடைய பல கோட்பாடுகள் தமிழ் மக்களுடைய கோட்பாடுகளோடு அப்படியே இசைந்ததாக இருக்கிறது. பெரும்பாலும் 190% மேல நம்மளுடைய வாழ்க்கை முறையும் பைபிள்ல சொல்லப்படுகிற அந்த யூதருடைய வாழ்க்கை முறையும் மோடால செயல்படா இருக்கு. அதனால நீங்களும் நானும் இந்த வேத பகுதியை நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக போற இடத்துல சொல்றது என்ன, இந்தியனாய் பிறந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன், ரெண்டாவது தமிழனாய் பிறந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துறேன். எதுக்கு அப்படின்னா, வெள்ளக்காரனை விட ஒரு தமிழன் தான் இந்த பைபிளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா, வெளிப்பான வெள்ளக்காரனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் குளிர்ல பிறந்து வளர்றவன். அவன் வெளியில பானையே வச்சிருக்க மாட்டான், வெளியில தண்ணியே வச்சிருக்க மாட்டான். அவன் ஷூவை கலட்டாமலே வீட்டுக்குள்ள வருவான். தானே? நம்ம அப்படி இல்லை. வீட்டு வாசல் வந்தோடனே நம்ம என்ன செய்வோம், வெளியில செருப்பெல்லாம் கலட்டிட்டு நம்ம இருக்கிற இடத்துல வெளியில செருப்பை கழுவிட்டு முகம் காலையை கழுவிட்டு தான் உள்ள போகும். இதைத்தான் இஸ்ரவேலர்கள் செய்கிறார். அதுதான் நாம் வெளியே இந்த கச்சாடிகள் வாசிக்கிறோம். இந்த பழக்கம் நம்ம எந்த நாட்டிலையும் கிடையாது. நம்முடைய கலாச்சாரமும் இஸ்ரவேல் கலாச்சாரம்னா, வீட்டுக்குள்ள வந்த போறதுக்கு முன்னாடியே வெளியில செருப்பை கழுவிட்டு காலைய முகத்தை கழுவி உள்ள போகணும்னு சொல்றது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க அடிக்கடி போன நேரம் இந்த புத்தூண்டு ஆராதனையா இருக்கிறது. பல காரியங்கள்ல நமக்கும் அவங்களுக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் கிழக்கிந்திய தேசம், நம்முடைய ஈஸ்டர்ன் கண்ட்ரி. அவர்களும் நம்மளும் ஒரே விதமாக பல காரியங்களை கைக்கொள்கிறோம். உதாரணமா காலங்கள். இந்த இஸ்ரவேலரும் நாமளும்
காரணம் சூரியனை அடிப்படையாக கொண்ட காரணத்தை பயன்படுத்துறது இல்லை, சந்திரனை அடிப்படையாக கொண்ட காரணத்தை தான் பயன்படுத்துறோம். அதனாலதான் நான் முதலே ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு நாளுங்கிறது எப்போ ஆரம்பிக்கிறது? சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், சாயங்காலமும் விடியற் காலமாகி ஒரு நாள் ஆயிடுச்சு. அதான் கணக்கு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க போகும்போது அந்த 3 நாட்கள் இயேசுவானவர் கடலில் இருந்ததாக வாசிக்கிறோம். இந்த இப்போ சொல்ற மாதிரி நைட்டு 12 மணி அப்படின்னா அவர் 3 நாள் இருந்து கணக்கே வராது. ஆனா வேதத்தின்படி 3 நாள் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா ஒரு நாளுக்கு முதல் நாள் சாயந்தரத்துல ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டவங்க இந்த நைட்ல 12 மணிக்கு மாறுது அப்படின்னு சொல்றது பல தத்துவங்களே வச்சிருக்காங்க. சரி கவனிங்க. அப்ப நம்மளும் இஸ்ரவேலரும் பல விதத்துல அப்படியே இசைந்து போகிறோம். சூரியன் காலையில வருது, சாயந்தரம் போயிடுது. இதுதான் அந்த புரோட்டத்தை வச்சுதான் 360 நாள் வச்சு மற்றவங்க காலங்களை கணக்கிடுகிறாங்க. ஆனா இஸ்ரவேலர் நம்ம தமிழர் போலவே அவர்களும் நிலவை அடிப்படையாக வச்சுதான் அவங்க கணக்கிடுறாங்க. சரியா? சரி, இது போதும் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த வார்த்தையை கொண்டு நம்பிக்கை, இஸ்ரவேலுடைய நம்பிக்கையும் நம்ம நம்பிக்கையும் வார்த்தைனா என்ன அப்படிங்கிறதுல மோரலஸ் ஈக்குவல். ஆனா கிரேக்கருடைய நம்பிக்கை வித்தியாசமானது. அவன் வார்த்தைனா வேற ஒன்று யோசிக்கிறான், இந்த வார்த்தையில என்னன்னு பார்க்கிறான். அவன் யூதர்கள் நாமளும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். அவங்க அந்த யூதர்கள் வார்த்தைனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அது வெறும் சத்தம் கிடையாது. வார்த்தை என்பது வெறும் சத்தம் கிடையாது. அவங்க சொல்றாங்க பாருங்க, வார்த்தைனா என்ன அப்படின்னா அது தண்ணீர் தானே கிரியை செய்யக்கூடியது, தண்ணீர் தானே செயல்படக்கூடியது. ஒரு வார்த்தை வெளியே வந்துருச்சுன்னா அந்த வார்த்தைக்கு என்று ஒரு கிரியை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு என்று ஒரு வல்லமை இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஊர்ல சொல்லுவோம் பார்த்து பேசு அப்படின்னு. நான் ஒரு பழமொழி வெள்ளை அல்லலாம் சொல்லை அள்ள முடியாது. வெள்ளை சிந்திட்டா என்ன செஞ்சிடலாம்? அள்ளிடலாம். ஆனா சொல்ல சிந்தியாச்சுன்னா அதனால திருவள்ளுவர் சொல்றார், யாதவராயினும் யாதவராயினும் நாகாக்க. யூதன் அதையும் பேசவே மாட்டான். நான் திரள் இருக்கிற வாசல் இருந்தேன். ஒரு கிரேக்கன் 20 லட்சம் வார்த்தையை பேசுறான்னா ஒரு யூதன் 1000 வார்த்தையை பேசுவான். ஒரு கிரேக்கன் 20 லட்சம் வார்த்தையை பேசினா ஒரு யூதன் 1000 வார்த்தையை பேசுவான். கிரேக்கர்கள் ஞானத்தை விரும்புவாங்க, ஆனா வார்த்தை வளவள பேசிட்டே இருப்பாங்க நம்மள மாதிரி பண்ணாரு. ஆனா யூதன் அப்படி இல்லை, மிக சொற்பமான வார்த்தையில தான் அவன் பேசுவான். அடுத்து கவனிங்க, வள்ளுவரே சொல்றாரு, தீனா சுத்தவர் உள்ளாரும் ஆறாவே நாவினா சுத்தவடு அப்படின்னு. அப்ப நாவல் இருந்து ஒரு வார்த்தை போய் ஒருத்தர் காயப்படுத்திருச்சுன்னா அது என்னைக்கு மாறவே மாறும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நான் சொல்றது தேவ வார்த்தையை சொல்லல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லல, பொதுவான வார்த்தையை. அதனால நம்ம ஊர்ல சொல்றாங்க வார்த்தையை ஆட்டி விடாதப்பா, பார்த்து பேசு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பானையை பார்க்கறதாலும் பானை தூளை பானை தூர பாரு, வாய்ப்பத்தோடி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு செயல் இருக்கிறது, ஒரு வேலை இருக்கிறது. அது பேசுகிற காரியம் என்ன பேசணுமோ அந்த காரியம் நடக்கும். சிலரை கோபப்படுத்தும், சிலரை அள வைக்கும், சிலரை சந்தோஷப்படுத்தும். இந்த வார்த்தை யார் பேசினாலும் சரி அந்த வார்த்தைங்கிறது வெறும் சத்தம் அல்ல. சொல்லுவாங்க, விளையாட்டு தானே சொன்னேன், இதுக்கு மாதிரி கோபப்பட்டுட்டீங்க, எல்லாரும் பேசுறதுதான் நானும் பேசுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யூதன் அப்படி இல்லை. வார்த்தைக்கு அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதா, அந்த வார்த்தை தமிழ்தாக செயல்படுறதா, அந்த வார்த்தை அனுபவ வாய்ப்புமா அவன் யோசிக்கிறான். சாதாரண மனுஷனுடைய ஒரு வார்த்தை. அடுத்து இந்த வார்த்தையை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையுடைய வல்லமையை புரிந்து கொள்ளணும்னா நீங்க நீதிபதிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம், இது தேவனுடைய வார்த்தை பற்றி பேசுறேன். ஞாபகப்படுத்துகிறேன்,
அதிகாரத்தில் இருக்கும். ஒரு நாட்டிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படி புறப்படுகிறதோ அதை வச்சுதான் ஒரு மனுஷனுக்கு மரணமோ ஜீவனோ இருக்கு. அப்ப நம்ம எப்படி பேசுறோமோ நாம பேசுகிறது. திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், இங்க தேவனுடைய வார்த்தை குறித்து இங்க பேசவில்லை. சாதாரண வார்த்தை, மனுஷன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை குறித்து தான் இங்க நீதிமொழிகளுக்கு பதிவு செய்கிறது. அப்ப நாம பேசுகிற வார்த்தையில் இருந்ததா நம்முடைய மரணமோ ஜீவனோ இருக்கு. நம்ம வாழ்ந்துக்கணுமா, நம்ம ஆசிரியக்கப்படணுமா, நம்ம மற்றவர்களால மதிக்கப்படணுமா, கலந்து நடக்கணுமா, வார்த்தை எப்படி பேசுறதுன்னா முக்கியம். சில பேர் ரொம்ப ஞானி நினைச்சிட்டு பேசுவாங்க. சில பேர் பேசுறத கேட்டிருக்கேன், இயேசுநாதரோட தன்னை பெரியார் நினைச்சிட்டு பேசுவாங்க. நம்ம எல்லாம் தெரியும் நினைச்சு பேசுறோம். சில பேர் தன்னை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக பாட்டுக்கு பேசுவோம். வேதம் சொல்கிறது மரணமானாலும் ஜீவனாலும் எங்கதான் இருக்குது? ஆவியினுடைய அதிகாரத்தில் இருக்கு. நாம என்ன சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையில தான் நம்ம வாழ்க்கை அடங்கி இருக்கு. எப்படி பேசணும்? வார்த்தைகளே கவனம் தேவை. யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், கவனம் தேவை. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும்போதே யார்கிட்ட பேசுறோம் தெரியாம தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஜெபத்துல ஆராதனையில ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம். அது வீட்டுல காலையில ஜெபம் பண்ணணும், முழங்கால் போடுறோம். நமக்கு முன்னால யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? வேறு இருக்கிற மாதிரி ஜெபம். நாம பிடிச்சு பல திருப்பி பல 40 ஜெபம் பல திருத்திக்கணும். அப்படியே அப்படியே 40 என்ன வளமையா ஜெபம் பண்றோம். காலையிலேயே ஆண்டவர் மிரட்டுறது, ஆண்டவரே இதை செய்யும் அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட பேசுறது எப்படி பேசும்? அம்மா அப்பாட்ட எப்படி கேட்பீங்க? வெகுவானது. அம்மா அப்பாட்ட போய் காலைல அம்மா சொன்னேன், நான் பஸ் போகணும், 10 ரூபா கொடுங்க, மதியம் சாப்பிடணும், 1 ரூபா கொடுங்க அப்படின்னா அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? என்ன கொடுத்து வச்சிருக்கியா, போடா போய் சம்பாதிக்கா அப்படின்னா அப்படித்தானே. அப்படி இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக போய் நீ காலை அவசரமாக எடுத்து போயிருக்கு, கையில் காசு இல்லை, ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? சத்தம் போட்டு ஒழுங்கா சம்பாதிக்க வெளியே போடுறான்னு 10 ரூபாய் கொடுத்துருவாங்க. அப்படிதான் பேசுறது. எப்படி பேசுறது தெரியும். ஜெபத்திலேயே கத்திர பேசுறது நம்ம நினைச்சுக்கிட்டோம். அப்படிதான் சத்தமா ஜெபம் பண்ணா அல்லது இப்பெல்லாம் பேசினா நம்மளாம் ரொம்ப சரியா செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு பேசுறோம். நம்ம முன்னாடி இருந்து யார் அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதை பொறுத்து கிடையாது. முன்னாடி எப்படி பேசுறோம்? நம்முடைய ஊர்ல நம்ம அரசாங்கத்துல சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரிகளையும் எப்படி அழைக்கணும்னு வார்த்தை வச்சிருக்காங்க. முதலமைச்சரை எப்படிதான் சொல்லணும்? மாண்புமிகு முதல்வர் தான் சொல்லணும். ஆனா கவர்னர் எப்படி சொல்லணும்? மேதகுன்னு சொல்லணும், ஹிஸ் எக்ஸலன்சின்னு சொல்லணும். மன்னர்கள் சொல்லும் போது எப்படிதான்? ஹிஸ் எக்ஸலன்சி, ஹிஸ் மெஜஸ்டி அப்படின்னு சொல்லணும். அந்த வேர்டிங்ஸ் வச்சிருக்காங்க. இந்த சலுடேஷன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சலுடேஷன் வச்சிருக்காங்க. நம்ம அப்படிலாம் அப்படிதானே? ஐயான்னு கூப்பிட வேண்டியவங்க ஐயான்னு கூப்பிடணும், அண்ணன்னு சொல்ல வேண்டியவங்க அண்ணன் தான் சொல்லணும். மாற்றி சொன்ன பிரச்சனையாக நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டிய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் வாழ்வோ தாழ்வோ இருக்கு. நானாவது வாழ்வோ தாழ்வோங்க. பைபிள் பேங்கா பேசுது, வெளிப்படையா பேசுது. மரணமோ ஜீவன். நீ வாழ்ந்திருக்கணுமா? வார்த்தையில கவனமா. நீ சாகணுமா? எப்படி வேணாலும் பேசு. அதான் அடுத்து பாருங்க, இன்னொரு காரியம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே நாவானது சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்க, நாம இருக்கிற அவயவங்களே சின்ன அவயவம் தான். இந்த நாம ஆண்டவர் மறைச்சுதான் வச்சிருக்காரு. வாய்க்குள்ள வச்சு மறைச்சு வச்சு அதுக்கு தொலைலாம் வச்சு மூடி ரொம்ப வெளிவிடாம வச்சிருக்காரு. ஆனா இப்படி இருக்கிற இந்த சின்ன நாவு தான் எப்படி பேசணும்? பெருமையானவைகளை பேசும். பெருமையானவைகளை பேசும். பெருமைக்கு அடிப்படை யாருன்னா? மூளை யோசிக்குது, நாவு பேசு. இந்த நாவு சின்ன அவயவம் தான், பெருமையானவைகளை பேசும். அடுத்து சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அது மாதிரி இலக்கியம், சிறந்த இலக்கியம் வேற எதுவும் கிடையாது. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பேசுற. ஒரு சின்ன நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்தி இருக்கிறார். என்ன அர்த்தம்? நாவு ரொம்ப
ஒரு சின்ன அவயம். ஆனா இது பெருமை பேசிச்சுன்னா நாங்க யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் தெரியுமா, இதெல்லாம் இப்படி பெருமையா பேசும். இது பெருமையை பேசிய நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். எவ்வளவு ஆபத்தான ஒரு குறுக்கு பாருங்க டாவும். அதனாலதான் ரொம்ப அமைதியா இருக்கணும்னு சொல்றது. அமைதியா இருந்தா மூட ஞானின்னு என்ன பண்ணுவாங்க. நம்ம அப்படி ஒரு வார்த்தை பேசுற இடத்துல 10 வார்த்தை நம்ம பேசணும். அதான் நமக்கு ஆபத்து, அதான் ஆசீர்வாதம் குறைச்சல். அப்ப சத்திய வார்த்தை நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, இந்த நாவானது சிறிய அவயம் தான், ஆனா அதை கண்ட்ரோலா பயன்படுது. இந்த நாவை நீ அடக்கியாட கற்றுக்கொண்டேன்னா ஜீவனும் மரணமும் உனக்குள்ளதான் இருக்கிறது. ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், நாவு ஒரு உருவாக்கும் சக்தி அப்படின்னு. நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. சில பேர் பார்த்தீங்களா, பேச்சுல எதையும் காய்ச்சுவாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், நம்ம ரொம்ப கஷ்டமான இடத்துல இருப்போம், ஒண்ணுமே இல்லை நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு யாராவது உதவி செய்யணும் அப்படின்னு நிலைமை இருக்கும்போது அவர் பேசுற பேச்சிலேயே கடன் வாங்கியாவது அவர் கொடுக்கும் போல தோணும். புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு பேசுவாங்க. அந்த பேச்சு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பேசினா வசப்புறாங்க. நம்ம சொல்றாங்க வசப்புறாங்க அப்படின்னு. வசப்புறதுனால என்னன்னா அப்படி ஆளை குறைஞ்சிருவாங்க பேச்சு. இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, இன்னொரு கூட்டம் பேச தெரியாம பேசுற வாழ்க்கையிலே வீணடிக்கிறார்கள். எப்படி பேசுகிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சரி, இது பொதுவான வார்த்தையை குறித்து. அப்ப வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வார்த்தையை கவனமாக பேசணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு வாங்க. மனுஷனுடைய வார்த்தையிலேயே இவ்வளவு காரியம் இருக்குன்னா அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கும்? தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்கலாம். சோத்திரம். இந்த தேவனுடைய வார்த்தை அப்படின்னு வரும்போது நிறைய காரியங்கள் சொல்ல வருங்க. ஆனா எல்லாத்தையும் சொல்றது நேரம் இல்லை, அவன் கையில இருந்தா மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அடுத்த நம்ம பார்க்கலாம். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன காரியமாய் அது வெளியே போகிறதோ, அது அனுப்பப்படுகிறதோ, அது செய்யாம அது ஒருபோதும் திரும்புறதே. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதை அனுப்புகிற காரியமாய் வாய்க்கும். அப்போ ஒரு வசனம் எடுத்து நம்ம தியானிக்கிறோம், அந்த வசனத்தை கைக்கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னா அந்த வேத வசனம் நம்ம வாழ்க்கையில அப்படியே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற வேத வசனத்தை நீங்களும் நானும் நம்பி விசுவாசித்து அந்த வாழ்க்கையிலே நம்ம அபியாசப்படுத்துகிறோம்னா, பிராக்டிக்கலா அந்த வேத வசனத்தை வாழ்க்கையில கொண்டு வரோம் அப்படின்னா கர்த்தர் நம்ம மேய்ப்பர் என்பதை உணர்ந்து வர முடியும். அது நல்ல உதாரணம் இந்த 2020 வருஷம். இந்த 2020 வருஷத்துல மனுஷனாலே இனி ஒண்ணும் முடியாது அப்படின்னு உணர வச்சது இந்த வருஷம் தான். இல்லைன்னா என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நம்ம சயின்டிஸ்ட் தான் ரொம்ப பெரியவங்க, நம்ம டாக்டர்ஸ் தான் உலகத்துல ரொம்ப தேர்ந்தவங்க, அமெரிக்கா டாக்டர், அந்த டாக்டர், இந்த டாக்டர், பயங்கரமா நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லடா, இயற்கையை மீறி ஒண்ணுமே கிடையாது, தெய்வம் தான் நம்பு, அது இயற்கை தான் அப்படின்னு சொல்ல வச்சு நிரூபிச்ச வருஷம் கடந்த 2020. ஒரு பக்கம் கொரோனானால நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் மனுஷனால ஒண்ணுமே முடியாது என்பதை நிரூபித்து வந்தோம் இந்த 2020. ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. வேத வசனம் சொல்கிறது அது அனுப்புகிற காரியமாய் அது வெறுமனே திரும்புறதே இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வெறுமனே திரும்பாது என்று அவர் சொல்கிறார். இரண்டாவதாக இதை கொஞ்சம் வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆதி ஆகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ஆதி ஆகமத்தை 1ஆம் அதிகாரத்துல தேவன் பேசுகிறார். அவர் என்ன பேசினாரோ அது அப்படியே ஆயிற்று. வேத வாசகம் let there be light அப்படின்னாருன்னா அடுத்து சொல்றது அப்படியே நடந்தது. வெளிச்சம் உண்டாகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உடனே அடுத்த வருஷம் அப்படியே நிறைவேறிச்சு. அப்ப தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எதுவோ அது அப்படியே கிரியை செய்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையில சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்று எபிரேயர்கள் எழுதுகிறார். ஜீவனும் வல்லமையும் இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை எதற்காக வெளிப்பட்டுச்சோ அந்த வேலையை செய்து முடிக்காம
வார்த்தை பின்வாங்குறது. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம ஒரு ஆடு போல ஒரு மந்தை போல நம்ம இருக்கும்போது, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்கு காலையில எப்படி அதை வெளியே கொண்டு போய் அதை மேய்ச்சல காட்டி தண்ணி காட்டி தொழுவத்துல அடைக்கிறாரோ, அதே மாதிரி நம்முடைய காரியங்களெல்லாம் பொறுப்படுத்தி நம்ம செம்மையான வழியில் நடத்துகிறவர் அவர் என்பதை அது உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறாருங்கிறது ஏதோ பேச்சுக்கு சொல்ற வார்த்தை இல்லை, நம்மளை ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல, அது ஏதோ ஒரு கவிதை எழுதி வைத்த ஒரு கற்பனை கவிதை அல்ல. அது அன்றைக்கு தாவீது ராஜா தன் வாழ்க்கையில அனுபவித்து தன் வாழ்க்கையை எழுதி வைத்தது. அது அவனுடைய அனுபவமாக்கும் 23ஆம் சங்கீதம். அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தை அனுபவகாரியமாய் வாய்க்கும் அப்படின்னா, நீ கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறான்னு சொன்னா மேய்ப்பரா இருக்கிறார். 2021 தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுமானா? எப்ப வெளிப்படும்? நம்ம முடிக்கும் போது யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படியா? நம்ம வாசிக்கும் போது வேத புத்தகத்தை எடுத்து நீங்கள் நான் தியானிக்காம தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. தேவனுடைய சத்தத்தை கேட்கணுமா, தெளிவாய் தேவன் நம்மளோடு பேசணுமா, அது வேத புத்தகம் தான், பைபிள் தான். கர்த்தர் பைபிள் மூலமா தான் நம்மளோட பேசுவார். மற்ற மனுஷங்க மூலமா தீர்க்கதரிசிகள் அவர்கள் இவர்கள் எல்லாம் சில வார்த்தைகளை பேசலாம். ஆனா தேவன் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நமக்கு தேவையான வார்த்தைகளை சரியாய் பேசுவது நம்முடைய தியான வேலையில தான். அப்ப நம்ம பைபிளை வாசிக்கும் போது தேவன் அன்றைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நம்மோடு கத்த பேசுவார். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன ஆலோசனை தேவையோ, என்ன புத்திமதி தேவையோ, என்ன பதில் தேவையோ, அதை எல்லாவற்றையும் தேவன் வேத வசனத்தின் மூலமாய் நம்ம கூட பேசுவார். அப்ப அந்த வேத வசனத்தை நீங்களான கை கொள்ள ஆரம்பிக்கும் போது அது அப்படியே நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். 2021 வருஷத்துல நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா எங்கதான் ஆசீர்வாதம் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தை தான். அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கையின் ரகசியமே, வேற ஒண்ணும் கிடையாது. வேத வாக்கியத்தை யாரெல்லாம் விசுவாசித்து கை கொண்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்களே ஒழிய ஒருபோதும் தாழ்த்தப்படப்படுது. ரகசிய வேதாசனங்களா இருக்கிறது. அடுத்து பாருங்க, சொல்லிட்டேன், ஆண்டவர் சொன்னபடியே எல்லாமே நடந்தது. நம்ம தேவைக்கு ஏற்றபடி தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பேசுகிறார். ஒவ்வொரு நேரத்திலையும் தேவனுடைய தேவையெல்லாம் அவர் நம்ம கொடுக்கிறார். அதில் உருவாக்குற ஒரு சக்தி, சிருஷ்டிப்பினுடைய சக்தி இருக்கிறது. அடுத்து வாசிங்க சங்கீதம் 33:6 வாசிங்க. சங்கீதம் 33:6. அவருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவர் வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. எல்லாம் எப்படிதான் உருவாக்கப்பட்டுச்சா? அவருடைய வார்த்தையினால. பரலோகத்தை வானத்தையே அவருடைய வார்த்தையினால சிருஷ்டித்திருப்பாருன்னா நீங்க உங்களுக்கு எனக்கு தேவை எவ்வளவு பெருசு? வானத்தை விடவா? நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. வானத்தை தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்த கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய தேவைகளை சந்திக்கிறது எவ்வளவு லேசான காரியம். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு போதும். வானங்களை சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதா இருக்கிறது. அது 107ஆம் சங்கீதம் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சுகம் தேவைன்னா, உங்களுக்கு எனக்கு ஆரோக்கியம் தேவைன்னா கர்த்தருடைய வார்த்தையிலே அது இருக்கு. தேவனுடைய வார்த்தை உங்களை என்னை சுகமாக்கும். தேவனுடைய வார்த்தை உங்களை என்னை பலப்படுத்தும். தேவனுடைய வசனத்துல சுகம் இருக்கிறது. நம்ம மாத்திரை மருந்து இருக்கு, நம்ம நம்புறோம். மாத்திரை மருந்து நமக்கு தேவைதான், பிடியாளிக்கு வைத்தியம் தேவை என்று வேதம் சொல்கிறது. ஆனா அதை விட மேன்மையானது எங்க இருக்கிறது? தேவனுடைய வசனத்துல இருக்கு. தேவனுடைய வசனத்தினாலே வாழ்ந்தவர்கள் தான் மாத்திரை மருந்தை விட அதிகமாக நன்றாய் வாழ்ந்திருக்காங்க. நீடி ஆயுள்ல நம்ம வாழ்ந்திருக்காங்க. அது காரணம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். அடுத்ததாக 147ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. அவர் தமது
வார்த்தை எப்படி போகுமா? ரொம்ப வேகமா போகுமா? குயிக் அண்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறது. குயிக்னா வெறும் ஸ்பீடை மட்டும் குடிக்கல, அது ரொம்ப கிரியை செய்யக்கூடியது, அது ஜீவன் உள்ளது, அது வந்து அது அனுப்புகிற காரியமாக இது பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பூமியில தேவனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை சொல்லி நம்ம கட்டளையிடும் போது தேவன் அங்கே கிரியை செய்கிறார். ஆவிக்குரிய ஒவ்வொரு மனுஷர்களும் நம்முடைய ஜெபத்திலே பயன்படுத்த வேண்டிய 3 ஆயுதங்கள் இருக்கிறது. ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை சொல்லி வசனத்தை சொல்லி நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது, ஆனா அந்த காரியம் நடந்துட்டு இருக்குது, இந்த வசனத்தின்படி இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லலாம். அந்த வசனத்தை வைத்து நம்ம காரியங்களை உருவாக்கும்படி நம்ம ஜெபிக்கலாம். தேவனுடைய வார்த்தை முதல் ஆயுதம். இரண்டாவது ஆயுதம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். எந்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து நம்ம மீட்டு கொள்ள முடியும், அதை சரிப்படுத்த முடியும். இயேசு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ரத்தம். மூன்றாவது இயேசுடைய நாமம், பெயர். ஆண்டவருடைய பெயரை விட மேலான பெயர் உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்போ நம்முடைய மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது இல்லையா? மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் கவர்னருக்கு அதிகாரம் இருக்கிறது. தேசங்களை எடுத்துக்கொண்டால் பிரசிடென்ட் இருக்காங்க, குடியரசுத் தலைவர் இருக்காங்க, அதிபர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு நாட்டவர் இருக்காங்க. அவருடைய பெயர் தான் அவங்க உயர்வா இருப்பாங்க. இது வந்து புரோட்டோகால் சொல்லுவாங்க, அது வரிசைக்கிறவமாய் அந்த அதிகாரங்கள். ஆனா வேத வசனம் சொல்கிறது, வானோ புதலத்தோ பூமியின் கீழானோ யாவருடைய நாமும் யாவருடைய உலகாலும் உடம்புபடிக்கு அவருக்கு மேலான நாமத்தை தந்த வேண்டாம். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் காட்டிலும் மேலான நாமம் யாருடைய நாமம்? அப்ப அந்த 3ஐ நீங்களும் பயன்படுத்தும் போது, இந்த 3 ஆயுதங்களை பயன்படுத்தும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். இதுக்கு வரம் தேவையில்லை, இதுக்கு வெளிப்பாடு தேவையில்லை, இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. ஜெபிக்கும் போது 3 காரியங்களை பயன்படுத்தி பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய நாம். இதை பயன்படுத்தும் போது தேவன் நம்மை கிரியை செய்கிறார். இங்கே அடுத்த வாசிங்க, வேற எந்த வியாபாரம் கடந்து போகலாம். ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து அது உண்மையாய் இடத்துக்கு திரும்பாமல், அது பெருமையாய் இடத்துக்கு திரும்பாமல், நான் விரும்பினதை செய்து அதை நான் அனுப்பின காரியமாய் வைக்கும். அப்ப ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பா நிறைவேறாம திரும்பி போகாது. அப்ப இன்னைக்கு நம்ம வேதத்தை எடுத்து நம்ம காலையில ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணிட்டு பைபிளை வாசிக்கிறோம். அப்படி வாசிக்கும் போது ஒரு வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மளோட பேசிட்டாருன்னா அது நிறைவேறாம தேவன் விடவே மாட்டார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள் பொய்யாய் போயிடும், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாம போயிடும். அது சொப்பனங்கள் கூட மாறி போயிடலாம். மனுஷன் சொல்ற ஆலோசனை புத்திமதிகள் எல்லாம் மாறி போயிடலாம். ஆனா தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இருக்கிறது, அது ஒருபோதும் போய் சொல்ல. வேதம் சொல்கிறது, அது ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவது இல்லையா? வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அப்படிங்கிற, வானமும் பூமியும் ஒழிந்து போனா கூட தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அதை அனுப்புகிற காரியமாய் நம்ம வாழ்க்கையிலே அது வாழ்க்கை. சோத்திரம். 2021 என்ன நடந்தாலும் சரி, வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார், அதுதான் நம்ம வாழ்க்கையாக மாறணும். அப்படி இருக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் இடைப்படுவார். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்தி அவர் நடத்துவார். சோத்திரம். கடந்து போங்க. இந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வசனம், இந்த வார்த்தை இருக்குது, இது முற்றிலும் வித்தியாசமான மனுஷனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதிகாரத்தில் உள்ள மற்றவங்க வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் மாறக்கூடியவை. நீ சொல்லுவாங்க, நாங்க உங்களை பார்த்துக்கிறோம், நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னா, நாங்க உதவி செய்யறோம்னா சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தேடியில கவனிக்க முடியாது. போன் அடிச்சு ரிங் போயிட்டே இருக்கும், எடுத்து போட்டாங்க. 2 தடவை 3 ரிங் போகும், 3வது பார்த்தா சுவிட்ச் ஆஃப் வரும். இதான் மனுஷனுடைய.
ஆனா வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா கர்த்தர் அப்படி இல்லையா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவன் என்னதான், அது ஒருபோதும் மறைந்து போறது இல்லை, அது ஒருபோதும் மறக்கப்பட்டு போறது இல்லை, அது ஒருபோதும் அமைதியாக இருக்கிறது இல்லை. அதான் ஆங்கிலத்தில் சொல்றாங்க அது அலைவ் ஆக்டிவ், அலைவ் ஆக்டிவ். அது வந்து ரொம்ப செயல்படக்கூடிய வார்த்தை. அது சொல்லுவாங்க சில பேர் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு அப்படின்னு. யாரும் ஆக்டிவா இருப்பாங்க சொல்லுவோம், துருதுன்னு இருக்கவங்க தானே. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை விரைவாய் வேகமாய் நம்ம காரியங்களை செய்து முடிக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை வித்தியாசமான ஒன்று, அது தனித்துவமான ஒன்று. மனுஷனால முடியாதத, அதிகாரிகளால முடியாதத, சொந்த பந்தங்களால முடியாதத, வேத வாக்கியம், வேத வசனம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை உங்களுக்கு எனக்கும் அது செய்து முடிக்கிற ஒன்றாக இருக்குது. இந்த வார்த்தை தான் 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த பூமியில மாம்சமாய் வந்தது. அந்த வார்த்தைக்கு பேர் தான் இயேசு. அப்ப இந்த இயேசு தான் வார்த்தையாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வார்த்தையாக அப்படி கரங்களிலே அவர் இருக்கிறார். அப்ப இந்த இயேசுடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்புறாங்களோ பின்பற்றுகிறார்களோ அவங்க எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. கடைசியாய் ஒரு 2 வார்த்தை முன்னால் வைத்து முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றோம். ஆனா இந்த தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத நீங்க கிரேக்க மொழியில புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியில பார்த்தோம்னா அது 2 வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒன்று லோகோஸ் அப்படிங்கிற வார்த்தை, இன்னொன்று ரேமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த லோகோஸும் ரேமாவும் வித்தியாசமான ஒன்று. இந்த லோகோஸ் அப்படிங்கிறது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை, written word of God சொல்லுவோம். எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைங்கிறது எது? பைபிள். பைபிள் வந்து எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. எந்த நாட்டுக்காரங்களா இருக்கலாம், எந்த மொழிக்காரங்களா இருக்கலாம், படிச்சவங்களோ படிக்காதவங்களோ எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. அப்ப தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டதா இருக்கிறது. இது மாறாத ஒன்று. இதுக்கு பேர் லோகோஸ் பேர். இன்னொன்னு ரேமான்னு சொல்றாங்க. இந்த ரேமாங்கிறது என்னன்னா, இது எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை இருக்கு. இது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட இதிலே படிக்கும் போது அந்த எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்து தேவன் நம்மளோடு பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதத்திலே தேவன் பேசுகிறார். அப்படி தனிப்பட்ட முறையில நம்மோடு தேவன் பேசுகிறாரே, அதுக்கு பேர் தான் ரேமான்னு சொல்றோம். உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆபிரகாமோடு பேசினாரு. என்ன பேசினாரு? உன் கடுகு திருவிழா தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் அப்படின்னு சொன்னார். எதை? பழைய நாடுகளை. இப்ப நம்ம இங்க இந்தியாவில் இருந்துகிட்டு நான் ஆபிரகாமுடைய சந்ததியாருன்னு போய் அங்க போய் ஈராக்ல போயிட்டு பைபிள்ல போட்டுருக்கு நான் ஆபிரகாம் சந்ததி, இது எனக்கு சொந்தமா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அது ஆபிரகாமுக்கு வழங்கப்பட்ட வார்த்தை, உங்களுக்கு எனக்கும் இல்லை. அது பைபிள்ல இருக்கிறது, ஆனா நமக்கு அது சொந்தம் அல்ல. வித்தியாசம் உங்களுக்கு புரியுறதா? அப்ப நமக்கென்று தேவன் சில வார்த்தைகளை வேதத்தின் மூலமாக பேசுகிறார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்மளோட பேசுவார். 2021 வருஷத்துல நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க, வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. வேத வசனத்தின் மூலமாக ரேமாவாக வெளிப்படுத்தப்படுகிற உரைக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு வெளிப்படும். அப்ப தேவன் நம்மளோடு கூட பேசுவார். லோகோஸ் சொல்லக்கூடிய எழுதப்பட்ட வேத வசனத்தின் மூலமாய் பேசுகிற கர்த்தர் அது எப்படி பேசுறாரு? உரைக்கப்பட்ட வார்த்தையாக நம்மளோடு பேசுகிறார். அப்ப முழு பைபிள் நமக்கு சொந்தம். அந்த முழு பைபிள்ல அன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட ரேமாவாக வெளிப்படுகிறார், உரைக்கப்பட்ட வார்த்தையாக வெளிப்படுகிறார். அப்ப இன்னைக்கும் கூட அதே தேவன் செய்வதற்கு நமக்கு போதுமான ஆண்டவர். அடுத்த 2021 வருஷத்துல நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு சொந்தம். இந்த தேவனுடைய வார்த்தை தான் நம்ம வழி நடத்தும். இந்த தேவனுடைய வார்த்தை தான் உங்களை என்னை வாழ வைக்கும், உயர்த்தும், பாதுகாக்கும், தேவையெல்லாம் சந்திக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு போதுமானதற்கும் அதிகமான ஒன்று. 2021 வருஷத்துல யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, வேத வசனங்களை தேவன் உங்க கையில என் கையில கொடுத்திருக்கிறாரு. உலகத்துல மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தம் அப்படின்னு சொன்னா வேத வசனம் தான். வேத வசனத்தை போல வாழ வைக்கிற, உயர்த்துகிற வேற சத்தியம் ஒண்ணுமே இல்லை, உயர்வு ஒண்ணுமே இல்லை. அப்ப ரகசியம் எங்கதான் இருக்குது? வேத வசனத்துல இருக்கிறது. நம்ம இந்த 2021 வளர்ந்துருக்கு. நீங்கள் தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய
வாழ்க்கை உங்க வாழ்க்கையில அமைக்கணுமா? உங்களுடைய கரங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன். வேதத்தில் சொல்லப்பட்டபடி இந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கேன். வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கு சொந்தமாய் மாறணும். வேதத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். கர்த்தர் 2021 நம்முடைய எல்லா உறவு ஜனங்கள், நம்முடைய சிநேகிதர்கள், மற்ற கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறவங்க எல்லாரையும் விட பல மடங்கு உங்களையும் என்னையும் தேவன் உயர்த்த முடியும். எல்லாத்துக்கும் அடிப்படை என்னதான்? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அதுக்கு பலன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் பலனுள்ளதாக இருக்கிறது. நமக்கு தேவை ஜீவனும் பலனும். அதற்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். 2021 அதை நம்ம சோதனை போகிறோம். சோதனமா இருக்கிறான். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பேசுகிறவன், ஒரு வார்த்தை மாறாதது. ஒரு வார்த்தை ஒருபோதும் போய் சொல்றது இல்லை. அது அனுப்புற காரியமாய் வாய்க்கும். ஏகப்பான தேவச்சனமே, நம்ம ஒவ்வொருவரோடு தேவன் பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம யாரையோ நம்பி இருக்கலாம், யாரையோ பேசுறதா கேட்டுக்கலாம். எது போலையோ நம்ம நம்பிக்கையை விசுவாசத்தை வச்சிருக்கிறோம். யாரையோ எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனா பல நேரங்களிலே அது நமக்கு தோல்வியாய் முடித்திருக்கிறது, ஏமாற்றமாய் முடித்திருக்கிறது. ஆனால் 2021 வருஷத்திலே கர்த்தர் நமக்கு அனைவரும் விட்டு சொல்றது வார்த்தை என்னவென்றால், என் வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. வேத வசனத்து மேல, பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகள் மேல விசுவாசத்தை வச்சு பாரு. இது வேத வசனம் தான் ஜீவன் உள்ளது. இது வேத வசனம் தான் வல்லமையானது. இதுலதான் வாழ்க்கை இருக்கிறது. வேத வசனம் தான் ரொம்ப ஆக்டிவா செயல்படக்கூடியது. அவன் இந்த வேத வசனத்தின் மூலமாய் என் வாழ்க்கையிலே கிரியை செய்வானவரே என்று சொல்லி அப்படியே அர்ப்பணம் செய்வோமா? கர்த்தரோடு பேசின வார்த்தைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2021 வருஷத்துல தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்ம நடத்தி 2021 தேவனுடைய வருகை தாமதிக்குமானா ஜெயமாய் முடித்து வேத வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு